அனைவருக்கும் வணக்கங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லி கேட்டிருந்தாரு, நீட் யூஜி கேன்சல் ஆயிருக்கு பேப்பர் லீக் அலகேஷன்ஸ்னாலன்னு சொன்னாருங்க. பட் ஆனால் இது மாதிரி ஏதோ ஒரு சமயம் தானே நடக்குது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இல்லவே இல்லை, இது 2026 மட்டும் கிடையாது, 2024 இதே மாதிரி பல சென்டரில் அலகேஷன்ஸ் இருக்கும்போது அந்த சென்டர்ஸில் பார்ஷியல் ரீஎக்ஸாமினேஷன் நடத்துனாங்க. அது மட்டும் கிடையாது, நிறையா ஃப்ரீக் இன்சிடென்ட் நிறையா டைமில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. சம்டைம்ஸ் அந்த மேக்னிடியூட அளவை பொறுத்து அது ரிப்போர்ட்டிங்கும் ரீஎக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க. சரி, இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நேஷ்னல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பல எக்ஸாமினேஷனில் இது மாதிரி குளறுபடிகள் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, வியாபம் பேப்பர் லீக் கேஸில் பார்த்தீங்கன்னாலும் இப்போ இதே மாதிரி பிரச்சனை. அதே மாதிரி யூபி போலீஸ் ரெக்ரூட்மெண்ட், கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன்லேயும் இதே மாதிரி பிரச்சனை. வெஸ்ட் பெங்கால் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன்லேயும் இதே மாதிரி பேப்பர் லீக் அலிகேஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் யூஜிசி என்இடி எக்ஸாமினேஷன்லேயும் சரி, ரீட் எக்ஸாமினேஷன்லேயும் சரி, பிபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்லேயும் சரி, ஆர்மி டிரைவ் எக்ஸாமினேஷன் விஷயத்துலேயும் சரி, அதே மாதிரி எஸ்எஸ்ஜி சிஜிஎல் அதுலேயும் எக்ஸாமினேஷன் விஷயத்துலேயும் சரி, அதே மாதிரி ரயில்வே எக்ஸாமினேஷன் ரெக்ரூட்மெண்ட் அந்த விஷயத்துலேயும் சரி, நிறைய அலகேஷன்ஸ் ஆஃப் பேப்பர் லீக். இது ஒரு சில இன்சிடென்ட்ஸ் கிடையாது, பல இன்சிடென்ட்ஸ் பல டைம் ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்குது இந்த ரீசெண்ட் டைம்ஸில். இது எல்லாமே என்ன காட்டுது? நேஷ்னல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நடத்துகிற ஏஜென்சிஸ், they are not maintaining confidentiality and secrecy regarding conducting examinations. அதனால் என்ன ஆகுது? மக்கள் they are losing faith in those national competitive examinations. There is complete erosion of public trust seen among public regarding national competitive examinations. And also the applicants, students are facing severe mental trauma and agony because of all these things. But who is taking responsibility? No one is taking any responsibilities. They are just forming some committees, one committee after another. They are just forming committees with no time frame for legal action or inquiries or something. And the persons involved, they are escaping accountability. That's what happening here. So நான் மக்கள் சார்பாக கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான், டைம் பவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் மட்டும் கண்டக்ட் பண்ணுங்கள். அந்த டைம் பவுண்ட் இன்வெஸ்டிகேஷனால் கிடைக்கிற ரிசல்ட் மூலமாக கைண்ட்லி கன்சிடர் டேக்கிங் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் தோஸ் இன்வால்வ்ட். ஆல்சோ those agencies which is responsible for conducting those examination, they should take responsibility. They should take moral accountability. And also முக்கியமாக மத்திய அரசு, ஒன்றிய அரசு இது மாதிரி நேஷ்னல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் விஷயத்தில் பல இன்சிடென்ட்ஸ், பல அலிகேஷன்ஸ் வரும்போது எஜுகேஷன் மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அந்த எக்ஸாமினேஷன் நடத்துகிற அந்த துறை மினிஸ்ட்ரி should take responsibility and should take moral accountability and take immediate decisive action so that all will comes under justice, because people want justice, nothing else. Jai Hind.